நான் டாக்டர் சங்கீதா, எம்டி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. நான் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். ப்ளஸ் குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த மருத்துவர் அதுவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கோடை காலம் துவங்கிடுச்சு மேம். இந்த நேரத்தில் கர்ப்பிணிகள்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது கர்ப்பிணிகள்னு சொல்லும் போது நிஜமாக ஆஸ் அ விமென் ஒரு லேடி டாக்டர் மகளிர் மருத்துவரை நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. வருஷம் நமக்கு எல்லா நாளும் ரொம்ப கோடை காலத்தில் ரொம்ப வெப்பம் ஜாஸ்தி ஆகிறதுனால எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் ஏன் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்ப்பம்ன்றது ஒரு ப்ரெக்னென்சின்றதே ஒரு ஹை ரிஸ்க் தான். ஓகே, ஸோ ஒரு அம்மா ஒரு குழந்தைய சுமக்கும் போது அவங்களுக்கு மற்ற பெண்களுக்கு இருக்கிறத விட கண்டிப்பாக அவங்களுக்கான டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க தான் செய்யும். ஸோ அது என்ன டிஃபிகல்ட்டிஸ்ன்னு நான் சொல்ல வந்தால், டீஹைட்ரேஷன் முக்கியமான விஷயம். டீஹைட்ரேஷன். ஸோ அவங்க நார்மல் பெண்கள் மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் வெளியே போகும்போது டெஃபினட்டாக அந்த தண்ணி குறைவாக எடுக்கிறதுனால அந்த டீஹைட்ரேஷன் சொல்கிற ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு நிறையாவே அதிகமான மயக்கம் வர்றது, உடல் சோர்வு ஆகிறது அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு மயக்கம் போட்டு விழும்போது அது குழந்தையும் பாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அம்மாக்கும் கீழே விழும்போது அது விழறதுனால வர ப்ராப்ளம்ஸு, கழியில் அடிபடுறதோ தலையில் அடிபடுறதோ அந்த மாதிரி கூட சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ வெப்பத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோடை காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் அந்த முக்கியமான டைம் அது யூஸ்வலாக மணி 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே போகிறத தவிர்த்துக்கிறது பெட்டர். ஸோ ஒன்று கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 7 மணிக்கு வெளியே போகிறதோ, ஆஃபீஸ் போகிற பெண்களாக இருந்தால் வெளியில் 7 மணிக்கு போகிறதோ, ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4 o'clock மேலே நீங்கள் கிளம்பி வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு சேஃப்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நார்மலாக மேடம் இப்போ அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ண போகணும். ஸோ என்ன மாதிரி டைமிங்ஸ்க்கு அவங்க போகணும், என்ன மாதிரி டைமிங்ஸ்க்கு அவங்க உள்ளே வரணும்? ஓகே, நான் பேசிக்காகவே இந்த ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ், அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு நான் எப்பயுமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா லேப்ஸு ஹாஸ்பிட்டல்லையுமே வீட்டுக்கே ஹோம் கலெக்ஷன் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ கர்ப்பிணி பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஒரு வெறும் வயிற்றில் மோஸ்ட்டாக ஃபாஸ்டிங்கில் தான் நம்ம பிளட் சுகர்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் அவங்க வெப்பத்தில் இருந்துட்டு நைட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எல்லார் வீட்லேயும் நல்ல ஏசி இருக்குமா, நல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இருந்துதான்னு கூட தெரியாது. ஸோ பெட்டர் அவங்க லேபோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வராமல் இந்த ஹோம் கலெக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் லேபில் சொல்லும் போது அவங்களே வீட்டுக்கு ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் உங்களுக்கு பிளட் சுகர் எடுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்குமே தவிர தேவையில்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் பிளட் டெஸ்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. அது அது தவிர்த்துக்கலாம். ஒருவேளை இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அவங்க பின்பற்றாமல் இருந்தால் என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும்? கண்டிப்பாக ஒரு ஏர்லி ப்ரெக்னென்சியில் ரொம்ப கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, இல்லை அது 3 மாதமாக இருக்கலாம், 5 மாதமாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணும்போது காலையில் எந்திரிச்சோன்னே கிளம்பணும், அந்த அவசரத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகணும், சில பிளட் டெஸ்ட்டை 7 மணிக்கு கொடுத்தாகணும், 8 மணிக்கு அது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு தான். ப்ளஸ் அவங்க அதுக்குன்னு அடிச்சு பிடிச்சி அவங்க ஒரு ஒரு 2 வீலரில் வர வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ இதெல்லாம் தேவை இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக வீடு பக்கத்தில் இருந்தால் பெட்டர். பட் எல்லா லேப்லேயுமே இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இது குழந்தைய வச்சுருக்க தாய்மார்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ வயசானவங்களாக இருக்கட்டும், வீட்டுக்கு நடக்க முடியாதவங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டியை எடுத்துக்கிறதுனால இட் இஸ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கே தவிர ஹாஸ்பிட்டல் வந்தால் தான் அந்த பிளட் டெஸ்ட் கரெக்டாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க, ஒரு கர்ப்பிணி மருத்துவமனைக்கு போகிறாங்கன்னா தேவை உள்ளது கையில் என்ன மேடம் எடுத்துருக்கோம்? இப்போ வெயில் காலம் துவங்கி இருக்கு, ஒரு மயக்கம் வரலாம், நீங்கள் சொல்கிற டீஹைட்ரேஷன் ஆகலாம், அந்த மாதிரி இருக்கும் பொழுது கையில் அவங்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, எல்லா கர்ப்பிணி பெண்களும் முதல்ல கூட ஒரு அட்டெண்டர் வச்சுட்டு வரணும். சில கர்ப்பிணி பெண்களை நான் பார்த்துருக்கேன், தனியாகவே வருவாங்க. இல்லை டாக்டர் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வரும்போது அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு தெரியாது, நல்லா தான் கிளம்பியிருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் சில சமயம் அவங்கள தனியாக கூட அனுப்பிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு நல்ல அட்டெண்டர், ஏதோ அவங்க அம்மாவாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம்,
இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரலாம். அப்படி எல்லாருமே இல்லைன்றவோ அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டையாவது அவங்க கூட்டிகிட்டு வரணும். அது முக்கியமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது. ரெண்டாவது வந்து கண்டிப்பாக அவங்க உணவு அருந்தி கொண்டு தான் வரணும். அது லேட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு கூட்டம் ஆகிடும், நான் சாப்பிடாமலே வந்துட்டேன், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதும் அவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது. கண்டிப்பாக ஒரு காலையில் ஒரு ப்ராப்பரான டைம் ஒரு ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு அவங்க நல்லா குளிச்சுட்டு நார்மல் சாப்பாடு, அதாவது கொஞ்சமாக, அதாவது அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லி அதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய ஒரு டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறவங்களா இருந்தால் அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ்லேயே அவங்க ஒரு சாப்பாடு ஒரு டிஃபன் கொண்டுட்டு வரதோ, அந்த டிஃபன் கேன் பி ஒரு சின்ன இட்லியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கஞ்சி மோர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆன பிறகு அவங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இந்த பாதிப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக வரும். அண்ட் முக்கியமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஃபைல் விட்டுட்டு வர்றது, நம்மளோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் விட்டுட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து வீட்டிலேயே வச்சுட்டு மறந்து வச்சுட்டு வர்றது வந்து கொஞ்சம் டாக்டருக்கும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை எப்பயுமே ஒரு ப்ராப்பர் ஃபைல், எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபைலில் வந்து டேட் வைஸ் நீங்கள் அதை ஃபைல் பண்ணிவிட்டு அது ஒரு தனியான முக்கியமான ஒரு கபர்டில் வச்சுட்டு ஒரு கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த ஃபைலில் எல்லாமே இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு விசிட்டுக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டாக்டருக்கும் உங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் எதுவும் விட்டு போகாமல் இருக்குதுன்ற தைரியத்தில் உங்களை பார்க்குறதும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஸ்கேனோ தேவையில்லாத பிளட் டெஸ்ட்டோ அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒரு கர்ப்பிணியா வந்து இருக்கும்போது இப்போ வெயில் காலத்துல வந்து அதிகமா அவங்களுக்கு தாகம் வந்து தண்ணி தான் மேடம். அது எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து அப்படி இருக்கிற பட்சத்துல என்னென்ன வந்து அவங்க சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்குங்களா மேடம்? அதெல்லாம் இப்போ இந்த கோடை காலத்துல என்னென்ன எடுத்து? கோடை காலத்தில் அதுதான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சாப்பாடு வந்து அவங்க வந்து நல்லா கரெக்டாக சாப்பிட்றாங்களா, சாதமாக நான் சொல்கிறது வந்து ஒரு சாப்பாடாக அவங்க சாப்பிட்றாங்கன்றதை விட ஷார்ட் மீல்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு 3 வேளை சாப்பிட்ற ஒரு கர்ப்பிணி பெண் வந்து 6 வேளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டை பிரித்து சாப்பிடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் சில பேருக்கு 3 மாதத்தில் வாமிட்டிங் இருக்கலாம், அதை தாண்டி கூட சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும். ஸோ ஒரு வேளையில் நிறையா சாப்பிட்றது இல்லாமல் அதை வந்து இப்போ 6 வேளையாக நீங்கள் பிரித்து சாப்பிடும்போது டைஜஷனும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கும் வந்து வாமிட்டிங் சென்சேஷன், அது வாந்தி எடுக்கிறது, இல்லாட்டி வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது, அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது சாப்பாடுன்றது அவங்க மோஸ்ட்டாக வந்து ஸ்டீம்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ரொம்ப எண்ணெயோ இல்லை காரமோ இல்லாத ஒரு உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 இட்லி சாப்பிட்டோம், திரும்ப பசிக்கும் போது இன்னொரு ஒரு இட்லி சாப்பிட்டுக்கலாம். நடுவில் ஃப்ரூட்ஸு, அந்த பழங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து பயிர் வகைகளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பச்சை பயிறு அதை வேக வச்சு சாப்பிட்றதோ, இல்லை ஊற வச்ச பச்சை பயிர் முளை கட்டினது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வெளியிலேருந்து வாங்கி நீங்கள் பேக்கெட்ஸில் சாப்பிடாம வீட்லேயே நீங்கள் பயிர் வகைகளை ஊற வச்சு அதை முளை கட்டி அது ஒரு சின்ன பாக்ஸில் அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு 4 மணிக்கு எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் மோரோவர் இந்த கோடை காலத்தில் வந்து இந்த மாம்பழம் பலாப்பழம் இந்த மாதிரிலாம் சீசன் நிறையா வர்றதுனால அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு மேலும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பழங்களெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி கடித்து சாப்பிட்றது ஒரு நல்ல விதமாக இருக்கும். இன்ஸ்டட் ஜூஸாக குடிக்கிறதுக்கு பதில் ஒரு ஆப்பிளோ ஒரு மாதுளம் பழமோ ஒரு வாழைப்பழம் எல்லாத்தையும் நீங்கள் கடித்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அது போக காய்கறிகள்லையும் நீங்கள் வந்து கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு 2 நாள் கீரை வகைகள், நீர்க்காய்கள், சுரைக்காய், பாவக்காய், இந்த மாதிரி பீர்க்கங்காய், அந்த மாதிரி ஒரு நீர்க்காய்களையும் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் சிறுதானியங்கள், சிறுதானிய பொங்கல், சிறுதானிய தோசைகள் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் போதும் உங்களோட சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் உங்களோட சுகரையும் நல்லபடியாக கண்ட்ரோலில் வச்சுட்டு ஜிடிஎம்னு சொல்கிற ஒரு சுகர் வரக்கூடிய ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக நீங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கு உங்கள் டயட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.